பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து ஒரு கர்ச்சிப்பு முதல் கட்டிங் போட்டு தைக்க போறேன். ஒரு காட்டன் பீஸ், ஒரு காட்டன் துணி தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? மற்ற துணியில எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தைக்கிற போது துணி இழுத்தாலோ நூல் இழுத்தாலோ உங்களுக்கு அது அப்செட் ஆகி தைக்கிறதுக்கு உங்களுக்கு தோணாது. அதனால ஒரு பியூர் காட்டன் துணி மாதிரி எடுத்துக்கங்க. பியூர் காட்டன் துணி என்கிட்ட இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், லைனிங் துணி தான் 1 மீட்டர் வாங்கணும். இல்லைன்னா காடா துணின்னு கேட்டீங்கன்னா கடையில கிடைக்கும். நீங்க இப்போ பிகினர்ஸ் தான், நான் ஸ்டார்டிங்ல இருந்து நான் தைச்சு பழக போறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க, ஒரு துணி கடைக்கு போய் ஒரு காடா துணின்னு கேட்டீங்கன்னா சந்தன கலர்ல இந்த மிஷின் கலர்ல காடா துணி இருக்கு. அது 1 மீட்டர் வந்து 60 ரூபாய்க்கும் இருக்குது, 30 ரூபாய்க்கு இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி துணியில ஒரு 6 மீட்டர் 7 மீட்டர் இல்ல 10 மீட்டர் அப்படி லம்பா 10 மீட்டர் வாங்கிட்டு வந்துருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இனி அடுத்தடுத்த கிளாஸ் ஃபுல்லாமே நம்மளுக்கு இந்த மாதிரி பேசிக் கிளாஸ் தான் வரும். அதாவது கர்ச்சீஃப் தைச்சு பழகுவீங்க, நெக்ஸ்ட் பில்லோ கவர் தைச்சு பழகுவீங்க, அதுக்கப்புறம் ஜிமிஸ் தைச்சு பழகுவீங்க. அப்படியே ஒவ்வொன்றா வர நீங்க ஜிமிஸ் எல்லாம் தைக்கிற போது பெட்டிக்கோட் உங்க குழந்தைகளுக்கு தைக்கலாம். பெண் குழந்தை இருக்கிறவங்க சூப்பர். பெண் குழந்தை இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு நீங்களே பெட்டிக்கோட் தைக்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா நைட்டிக்குள்ள நீங்க என்ன பண்ணுவீங்க, மேல இன்னர் போட்டுக்குவீங்க, கீழே உள்பாவடை போடுவீங்க, லாங் பெட்டிக்கோட் தைங்க, லாங் ஜிமிஸ் தைங்க. உங்களுக்கு தைச்சிட்டீங்கன்னா நைட்டிக்குள்ள நீங்க போட்டுக்கலாம். ஏன்னு கேட்டா பழகின மாதிரியும் இருக்கும், அது நீங்க யூஸ் பண்ண மாதிரி இருக்கும், நீட்டா இருக்கு. நைட்டிக்குள்ள அதை போட்டுட்டு நம்ம ஃப்ரீயா இருக்கு. ஏன்னா பியூர் காட்டன் உங்களுக்கு இடைஞ்சலே பண்ணாது. ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்க தைச்சு பழங்க. ஏன்னா நம்ம இந்த காலத்துல நம்ம ஒருத்தருக்கு ரிஸ்க் எடுத்து பணம் கொடுத்து ஒன்று வாங்கி தைச்சு கொடுத்தா அதுக்கான வேல்யூ கிடைக்காது. அது என்னன்னு தூக்கி நம்ம முன்னாடி மூளையில் போடுவாங்க. அதனால அந்த மாதிரி வேலையில வேண்டாம். நீங்க உங்களுக்கே தேங்க. நீங்க எவ்வளவு வயசானவங்களா இருந்தாலும் எவ்வளவு ஃபேட்டா இருந்தாலும் உங்களுக்கே ஜிமிஸ் தேங்க. ஓகேங்களா? நான் அந்த மெத்தட் சொல்லி தர்றேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு காட்டன் துணி எடுத்துங்க, பெருசா இருக்கிற துணி எடுத்துட்டு முதல்ல வந்து பெரிய கர்ச்சிப்பா தேய்ங்க. அந்த கர்ச்சிப் வேஸ்ட் ஆயிருமே, எதுக்கு இத்தச்சோட துணி வேஸ்ட் ஆகுன்னு நினைக்காதீங்க. அது இட்லி துணிக்கு போட்டுக்குங்க. இட்லி துணிக்கு போட்டுட்டீங்கன்னா அது காட்டணுமாச்சு, தைச்சு பழகின மாதிரி வச்சு இட்லி துணிக்கு போட்டுக்கலாம். இல்ல இட்லி துணி போடுறது கூட வேண்டாம் அப்படின்னா உங்க குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்ம அம்மா வந்து முதல்ல அம்மா தைக்கிறாங்க, எங்க அம்மா தைச்சது ஸ்கூல்ல குழந்தைகிட்ட எல்லாம் போய் காட்டுறதோ அது உங்களுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும். நீங்க குழந்தைகளுக்கு லஞ்ச் டவல் மாதிரி தைச்சு கொடுக்கலாம். இப்போ நான் லஞ்ச் டவல் மெத்தட் தான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். எங்க வீட்டுல இருந்த துணிங்காட்டி உங்களுக்கு தைச்சு காட்டுறதுக்கு நான் காட்டுறேன். ஏன்னா டார்க் கலர்னா நான் லைட் கலர் நூல் போட்டு எப்படி நான் தைச்சிருக்கேன்னு காட்டுறதுக்காக நான் எடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த துணி எப்படி நம்ம கட்டிங் போடணும்னா முதல்ல இந்த மாதிரி எட்ஜ் பகுதியில இருந்து நம்ம டேப்பை வச்சுக்கணும் பெரிய அளவு. ஓகேங்களா? பெரிய அளவு இன்ச் கணக்கு வச்சுக்கணும். ஓகேங்களா? சென்டிமீட்டர் வைக்க கூடாது, இன்ச் கணக்கு வச்சுட்டு ஒரு பெரிய அளவா எடுத்துக்கணும். இப்ப 20 சென்டிமீட்டர் 20 இன்ச். ஓகேங்களா? 20 இன்ச்சுக்கு நம்ம ஒரு பெரிய லாங் கர்ச்சிப் மாதிரி தைக்க போறோம் அப்படின்னா 20க்கு வைக்கிறோம். 20 நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா 21 விடணும். 20 தைக்க போறீங்கன்னா 1 இன்ச் ஜாஸ்தியா விடணும். அந்த 1 இன்ச் எதுக்குன்னா இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் மடிச்சடிச்சு அடிக்கிறதுக்கு, இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் அடிப்போம். அப்போ 20னா 21. இந்த பக்கம் வந்து எவ்வளவு அடிக்கிறோம்னா இந்த பக்கம் இதே மாதிரி